ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை விவகாரம் தற்போது பார்க்கும் பொழுது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறதுங்க. ஏன்னா அவர் பார்த்தீங்க அப்படின்னா 5 பக்க கடிதத்தை, ராஜினாமா கடிதத்தை பாஜக தலைமைக்கு அளித்திருந்தார். இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக உருவாக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா தரக்கூடிய அந்த பவர்ஃபுல் புதிய ஆஃபர் அண்ணாமலைக்கு ஒரு கிரீன் சிக்னலாகவே அமையப்பெறுமா, அதை கொடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்த பட்சத்தில் இந்த விஷயத்தில் என்ன முடிவு அண்ணாமலை எடுக்க பெற போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவல்கள் தற்போது கசிந்து இருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணாமலை விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசியல் வட்டாரத்திலையும் பாஜக உட்கட்சி வட்டாரத்திலையும் கடந்த சில நாட்களாக நீடித்து வந்த புகைச்சல் தற்போது டெல்லியில் உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரும் அக்கட்சியின் முக்கிய முகமான அண்ணாமலை திடீரென டெல்லிக்கு அடியெடுத்து வைத்ததன் பின்னணியில் இருந்த அதிர்ச்சி தகவல்கள் தற்போது ஒவ்வொன்றாக கசிய தொடங்கியிருக்கின்றன. மாநில தலைமை பதவி மாற்றத்திற்கு பிறகு தேசிய அளவில் பொறுப்புகள் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்திருந்ததாக கூறப்பட்ட நிலையில் இதுவரை எந்த பதவியும் வழங்கப்படாததாலும் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அண்ணாமலை எதிர்பார்த்த தொகுதிகள் ஒதுக்கப்படாததாலும் அவர் கடும் அதிருப்தியில் இருந்து வந்தார். இதன் காரணமாகவே அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் முழு வீச்சில் ஈடுபடாமல் பெயரளவிற்கே பங்கேற்றார் என்றும் அதிமுக கூட்டணியில் 27 இடங்களில் போட்டியிட்ட பாஜக ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வென்றது கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியும் இருந்தது என்றும் தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருந்தன. பொறுப்புகள் மறுக்கப்பட்டதால அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அவரை தனி கட்சி தொடங்க வலியுறுத்தி வந்த நிலையில் அவர் அமைதி காத்து வந்தார். ஆனால் கடந்த வாரம் பாஜகவின் மும்மொழி கொள்கைக்கு எதிராக அவர் திடீரென அறிக்கை வெளியிட்டது அவர் கட்சியை விட்டு வெளியேறப் போகிறார் என்ற விவாதத்தை அரசியல் வட்டாரத்தில் தீவிரமாக்கியது. இந்த சூழ்நிலையில் சென்னை ஏர்போர்ட்டிற்கு பாஜக கொடியில்லாத காரில் வந்த அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு 2 நாட்களில் விரிவாக பேசுவதாக கூறிவிட்டு அவசரமாக டெல்லி புறப்பட்டு சென்றார். டெல்லி சென்றிருக்கக்கூடிய அண்ணாமலை பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை நேரில் சந்தித்தது தனது 5 பக்க ராஜினாமா கடிதத்தையும் வழங்கியிருக்கிறார். கடிதத்தை சமர்ப்பித்த கையோடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்து தான் ஏன் இந்த விபரீத முடிவை எடுத்தேன் என்பது குறித்தும் தமிழக பாஜகவின் தற்போதைய செயல்பாடுகள் குறித்தும் அண்ணாமலை மிக விரிவான விளக்கத்தை அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தமிழக அரசியல் வட்டாரத்திலையும் தேசிய அளவிலையும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த டெல்லி பஞ்சாயத்தின் பின்னணியில் பாஜக தேசிய தலைமை அண்ணாமலையின் ராஜினாமா கடிதத்தை ஏற்க மறுத்ததற்கான மிக முக்கியமான காரணங்கள் இப்போது கசிய துவங்கியிருக்கின்றது. தமிழகத்தில் அண்ணாமலைக்கு என்று ஒரு தனிப்பட்ட பிரம்மாண்டமான இளைஞர் படையும் தீவிரமான ஆதரவாளர் வட்டமும் மிக குறுகிய காலத்தில் உருவாகியும் இருக்கிறது என்பதை டெல்லி மேலிடம் நன்கு உணர்ந்திருக்கிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர் முற்றிலும் கட்சியை விட்டு வெளியேறினார். அது தமிழகத்தில் பாஜக கடந்த சில ஆண்டுகளாக பெற்ற ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் பல ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளிவிடும் என தேசிய தலைமை கடுமையாக அஞ்சுகிறதாம். அதனால தான் அண்ணாமலையின் பிடிவாதமான ராஜினாமா முடிவை திட்டவட்டமாக நிராகரித்துள்ள அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அவரை தொடர்ந்து பாஜகவிலேயே தக்க வைத்துக் கொள்ளும் பொருட்டு தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய முக்கிய அதிகாரமிக்க பொறுப்பை வழங்க உடனடியாக முன்வந்துள்ளதாக தெரிகிறது. இதற்கு முன்னரே பலமுறை அண்ணாமலைக்கு தேசிய அளவிலான பொறுப்புகள் வழங்கப்படலாம் என தொடர்ந்து தகவல்கள் பரவிய போதிலும் நடைமுறையில் அவருக்கு எந்தவிதமான பதவியும் வழங்கப்படாமல் இழுத்தடைக்கப்பட்டு வந்ததுதான் அண்ணாமலையின் இந்த அதிரடி முடிவுக்கு முக்கிய காரணம் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். இந்த நிலையில் அண்ணாமலையின் இந்த சமரசமற்ற பிடிவாதமான முடிவை தொடர்ந்து தற்போதைய தமிழக பாஜக
பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் அவசரமாக டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கார். தமிழக பாஜக மற்றும் நயினார் நாகேந்திரன் குறித்து அண்ணாமலை பல அடுக்கடுக்கான புகார்களை பேசியதாக கூறப்படும் நிலையில் அது பற்றியும் நயினார் நாகேந்திரனிடம் பாஜக தலைமை ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரன் ஆகிய இரண்டு தரப்பையும் நேருக்கு நேர் அமர வைத்து உட்கட்சி பூசல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஒரு மெகா சமாதான பேச்சுவார்த்தை நடத்த கட்சி மேலிடம் மாஸ்டர் பிளான் தீட்டியிருக்காங்களாம். தனது அரசியல் எதிர்காலம் மற்றும் தமிழக பாஜகவின் செயல்பாடுகள் குறித்து அண்ணாமலை தனது முடிவில் உறுதியாக இருந்து வெளியேறுவாரா அல்லது டெல்லியின் இந்த அவசர சமாதான திட்டத்திற்கு பச்சை கொடி காட்டி புதிய தேசிய பொறுப்பை ஏற்பாரா என்பது இன்றைய தினம் தெரிந்துவிடும். இருப்பினும் இவ்விஷயத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படிங்கிறதையும் நாம சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசியல் களத்தில் கடந்த சில நாட்களாக மிக அதிகமாக பேசப்பட்டு வரக்கூடிய பெயர் அப்படின்னு சொன்னாலும் அது அண்ணாமலை தான் அப்படின்னே சொல்லலாம். விஜய்க்கு அடுத்தபடியாக ஒரு பெயர் அதிக அளவில் பேசப்பட்டது அப்படின்னா அது அண்ணாமலை பெயராகவே இருந்து வருகிறது. பாஜகவில் இருந்து அவர் விலகப் போகிறார், புதிய கட்சி தொடங்க போகிறார் என பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் அவரது டெல்லி பயணம் பரபரப்பை மேலும் அதிகரிக்க செய்திருக்கிறது. இந்த நிலையில் அண்ணாமலை அளித்ததாக கூறப்படும் ராஜினாமா கடிதத்தை பாஜக தேசிய தலைமை ஏற்க மறுத்துள்ளதாகவும் அமித்ஷா சில ஆஃபர்களை கொடுத்திருக்கிறதாகவும் தகவல்கள் கசிந்தன. கடந்த ஆண்டு தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் இருந்த அண்ணாமலை விலகிய பிறகு அவரது அரசியல் எதிர்காலம் குறித்து பல்வேறு ஊகங்கள் வெளியாகி வந்தன. மாநில தலைவர் பதவியில் இருந்து விலகியதற்கு பிறகு அவருக்கு கட்சியிலோ அல்லது மத்திய அரசிலோ முக்கிய பொறுப்பு வழங்கப்படவில்லை. இது அண்ணாமலை மட்டுமல்லாது அவரது ஆதரவாளர்கள் மத்தியிலேயும் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியதாக கூறப்பட்டது. இந்நிலையில் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்டு குறிப்பிடத்தக்க ஒரு வாக்குகளை பெற்றிருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சி எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இதையடுத்து தமிழக பாஜகவின் எதிர்காலம் குறித்து கட்சிக்குள்ளேயே பல்வேறு விவாதங்களும் எழுந்தன. இந்த சூழலில் தான் தனது பிறந்த நாளான ஜூன் 4ஆம் தேதி புதிய அரசியல் கட்சி அல்லது புதிய அரசியல் இயக்கம் குறித்த அறிவிப்பை அண்ணாமலை வெளியிடலாம் என்று தகவல் பரவின. அவரது ஆதரவாளர்களும் தமிழகத்தின் பல பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டி எதிர்பார்ப்பை அதிகரித்தனர். இந்த பரபரப்பான சூழலில் நேற்று மாலை அண்ணாமலை திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டார். விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் அவரிடம் பல்வேறு கேள்விகளை எழுப்பிய போது 2 நாட்கள் பொறுத்திருங்கள், அனைத்து கேள்விகளுக்கும் விரிவாக பதில் சொல்கிறேன் என்று மட்டும் கூறிவிட்டு புறப்பட்டு சென்றார். இந்நிலையில் டெல்லி சென்ற அண்ணாமலை முதல்ல பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீனை சந்தித்திருக்கார். அதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்து நீண்ட நேரம் ஆலோசனையும் நடத்தினார். மேலும் பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களையும் சந்தித்திருக்கார். இந்த சந்திப்புகளின் போது கட்சியின் தற்போதைய நிலை, தமிழக அரசியல் சூழல் மற்றும் தனது எதிர்கால அரசியல் திட்டங்கள் குறித்து அண்ணாமலை விளக்கியதாக கூறப்படுகிறது. அதோடு பாஜகவில் இருந்து விலக விரும்புவதாக கூறி ராஜினாமா கடிதம் ஒன்றையும் அவர் சமர்ப்பித்ததாக தகவல்கள் பரவுகிறது.